ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹேர் ஆயில் தாங்க. இது வெறும் நம்ம 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாங்க. ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஆயில். உங்களுக்கு வித்தின் 15 டேஸ்லேயே நல்ல ஹேர் க்ரோத் தெரியுங்க. க்ரே ஹேர் இருந்தாலும் உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக போயிடும். முடி கொட்டுறதும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுங்க. இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் போதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போது தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயாக இதுக்கு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல எஃபெக்ட் இருக்கும். அது ஒரு 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். டீஸ்பூன் கலோஞ்சி சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம், அது ஒரு ஸ்பூன். 2 ஸ்பூன் வெந்தயம், நல்லா ஒரு கை நிறைய வர மாதிரி கருவேப்பிலை. இதில் முழுக்க கருவேப்பிலை தாங்க ரொம்ப எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியண்ட். இதில் நிறைய கருவேப்பிலை போடுறதுனால முடி உங்களுக்கு நல்லா கருகருன்னு வளரும். ஹேர் ஃபாலும் இமீடியட்டாக ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு 15 டேஸில் நல்ல ஹேர் க்ரோத் தெரியுங்க. அதுக்காக தான் நம்ம இவ்வளோ கருவேப்பிலை சேர்க்குறது. இப்போ வாங்க நம்ம எப்படி எண்ணெய் காய்ச்சிருச்சுன்னு பார்த்துடலாம். இப்போது எண்ணெயை காய்ச்சறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை மிக்சியில் போட்டுடலாங்க. அடுத்தது கருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், இதையும் நம்ம நல்லா கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம எண்ணெயை காய்ச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் காய்ச்சறதுக்கு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சிருக்கிற 1/4 லிட்டர் செக்கு தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடு ஆனதுமே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரக பொடியை சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப சூடானதும் சேர்த்திங்கன்னா போட்டதும் கரிஞ்சிரும். கொஞ்ச நேரம் கை விடாமல் இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் செக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சீங்கன்னா தாங்க இதனோட எஃபெக்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் இரும்பு கடாயாகவும் இல்லை சில்வர் கடாயாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான்ஸ்டிக் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு 2-3 நிமிஷத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் பொங்கி வருங்க. இந்த மாதிரி நுரை கட்டி மேலே பொங்கி வரும். நம்ம போட்டிருக்கிற கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாமே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே கரிஞ்சு வரணுங்க. அப்போ தான் அதனுடைய சத்துக்கள் எல்லாம் நமக்கு எண்ணெயில் இறங்கும். இப்போ இந்த மாதிரி வர நுரை எல்லாமே ஒரு கட்டத்தில் அப்படியே அடங்கிடுங்க. அடங்கி சலசலப்பாக குறையுங்க. ஒரு 20 நிமிஷம் நம்ம இப்படி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி கொடுக்கணுங்க. ஸ்டவ்வை எக்காரணத்தை கொண்டு மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்காதீங்க. உங்களுக்கு கருவேப்பிலை நம்ம போட்டிருக்கிற அந்த வெந்தயம் எல்லாம் கரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற சத்துக்கள் நமக்கு கிடைக்காதுங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட அந்த நுரையெல்லாம் அடங்கி நமக்கு எண்ணெய் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கணுங்க கலர். உங்களுக்கு நீங்கள் எண்ணெயை ரொம்ப சூடாக்கி போட்டிங்கன்னா டக்குன்னு கரிஞ்சிரும். எண்ணெயினோட கலரே உங்களுக்கு மாறிடும். அந்த எண்ணெய் முழுசாகவே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தாங்க காய்ச்சணும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. நல்லா கிளறி இப்போ இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இதை ஆறுனதும் நம்ம வடிகட்டிக்கலாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அந்த சலசலப்பு நுரையெல்லாம் அடங்கிடுச்சுனாலே நமக்கு எண்ணெய் அந்த பதத்துக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப எஃபெக்டிவான எண்ணெய்ங்க. உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, இல்லை நரைமுடி இருந்தாலும் சரி, எல்லாமே இது க்யூர் பண்ணிவிடுங்க. ஹேர் ஃபால்லாம் உங்களுக்கு 2 to 3 டேஸ்லேயே நல்லா குறையிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுங்க. 15 டேஸில் நியூ ஹேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். நரைமுடி இருக்கிறவங்களும் ரெகுலராக பயன்படுத்தும் போது அந்த நரைமுடியும் உங்களுக்கு மறைஞ்சிருங்க. புதுசாக வர நரைமுடியும் வராது. அந்தளவுக்கு எஃபெக்டிவான ஆயில். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தலையில் தேய்ச்சி ஊற வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க. அப்படி இல்லைன்னா நைட்டு நீங்கள் தேய்ச்சிட்டு மறுநாள் காலையில் எழுந்ததும் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ சூப்பரான ஹேர் ஆயில் நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பண்ணுங்கள். இப்போ இதை ஆறட்டுங்க, நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சன்னமான வடிகட்டி வச்சு
இதை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ சூப்பராக நமக்கு ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப எஃபெக்டிவ்ங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் தேய்க்கலாங்க, நல்ல முடி வளரும், கருகருன்னு வளரும். இப்போது இதுலேருந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த கருவேப்பிலை, வெந்தயம், அந்த திப்பி கூட நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது இதை நல்லா தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா முடி நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இதை தூக்கி போடாதீங்க, அவ்வளோ எஃபெக்டிவான ஒரு விஷயம் இது. எண்ணெய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பாட்டிலில் நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஷெல்ஃப் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 days இது நல்லா இருக்குங்க இந்த எண்ணெய். ஸோ இப்போ நான் உங்களுக்கு 1/4 லிட்டரில் தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கருவேப்பிலை, வெந்தயத்தை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஹேர் ஆயில் ரெடி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.